ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்ட் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வேஸ்ட் திங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காலியான பெஃபிகால் பாட்டிலும் பழைய நோட் புக்கும் வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க பழைய நோட் புக்கை வச்சு கிராஃப்ட் செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நோட் பேப்பர் மட்டும் கட் பண்ணி நம்ம காலியான பெஃபிகால் பாட்டிலை உள்ளே வச்சு ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிறோம். ஒட்டினதுக்கப்புறம் மேலே இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் மட்டும் நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கொஞ்சம் கட் பண்ண முடியல, டைட்டாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் கையிலே கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சிசர் யூஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு நோட் பேப்பர் மட்டும் எடுத்து அதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இருக்க பெஃபிகால் பாட்டில் கீழே வராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நோட் அட்டை இருக்கு இல்லையா மேலே இருக்குது, அது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம கீழே ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க வரேன். நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நோட் புக்கில் இருந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை இந்த ஷேப்பில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணது எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேப்பர்ஸ் கிடைக்கும். இதை 2 பேப்பர் உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நிற்கிறதுக்காக பெஃபிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு பால் மாதிரி. இதே மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் குட்டீஸ். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பெஃபிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம லைனாக ஒட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லைனாக ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய குட்டீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி நிறைய குட்டீஸ் எல்லாமே ஹாய் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய ஹாய்டா சொல்லுங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேயே நான் உங்கள் நேம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் வாசிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் போடுறேன், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் பிளாக் கலரும் சில்வர் கலரும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் சில்வர் கலர் கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் செட் பண்ணி நான் அழகான ஃப்ளவர் வாஷ் ரெடி பண்ணிட்டோம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு தான். அதே மாதிரி வேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பழைய நோட் புக் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக குட்டீஸ்கிட்டையும் இல்லை காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே பழைய நோட் புக் இருக்கும். அந்த நோட் புக்கை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அழகான கிராஃப்ட் செஞ்சு உங்கள் வீட்டையும் உங்கள் செல்ஃபையும் அழகுப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கிராஃப்ட் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிராஃப்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயில் ஐடி இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி வேறு ஒரு வேஸ்ட் திங்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது டாட்டா, பை பை குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.